ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் முரளி தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ரீலைவிங் சீரீஸில் அட்டகாசமான T20 போட்டி ரெடியாக இருக்குது. இந்த மேட்ச் இந்தியா விசஸ் USA, யாரும் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் மற்றும் த்ரில்லர் அனுப்பி வைக்க ரெடியா? ஆசிஸ் ஸ்வைப்பில் மாஸ் கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ணலாமா? லெட்ஸ் ஜம்ப் இன் டு தி கேம். இன்றைக்கி ஒரு மாஸான போட்டி. நம்மளோட தேர்ட் மேட்ச் இந்தியா இப்போ நம்ம பிக்சர்ஸை பார்த்துருவோம். தெரியாமல் பாயிண்ட்ஸ் டேபிள் கூட போயிட்டேன். இப்போ மேட்ச் இந்தியா விசஸ் USA நடக்க போகுது. ஓகே, நம்ம ஸ்டாண்டிங்கை பார்த்தோன்னா இந்தியா ஃபஸ்ட் இடம், பாகிஸ்தான் செகண்ட் இடத்துல இருக்காங்க. ஓகே, வாங்க நம்ம கேம் வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் அதே ஸ்டேடியம் நியூயார்க்கில் தான் நடக்க போகுது. மீடியம் லெவலில் 20 ஓவர்ஸ் மேட்ச். போன மேட்ச் பார்த்துட்டிங்கன்னா லோ ஸ்கோர் த்ரில்லர். 8 விக்கெட்ஸ் விழுந்துச்சு. 2 ரன்ஸில் தான் நம்ம ஜெயித்தோம். 2 ரன்ஸில் தான் நம்ம ஜெயித்தோம். ஓகே, இட்ஸ் கோ. நம்மகிட்ட கிட் பேக்கில் இல்லை. ஓகே, போகலாம். மேனுவல் கேட்சிங், மேனுவல் ஃபீல்டிங் போய் வச்சுட்டு நான் வந்து நம்மளுடைய பிளேயிங் லெவல் செட் பண்ணிவிட்டு வரேன். ஓகே, இந்தியா சேம் பிளேயிங் லெவலில் தான் போனாங்க. நான் இப்போ தான் பார்த்தேன், இந்தியா சேம் பிளேயிங் லெவலில் தான் போனாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு USA-ஓடது. இதுதான் USA-ஓட பிளேயிங் 11. மியூட் எடுக்காத, அப்படியே பாரு. நியூயார்க்கில் தான் நம்மளோட மேட்ச்சு. அதே இடத்தில் அடுத்த மேட்ச் மட்டும்தான் நம்ம பார்பிடோஸில் போவோம். அதோட USA-ல நம்மளோட மேட்சஸ் முடிஞ்சு வெஸ்ட் இண்டீஸ்க்கு போவோம். ஓகே, இந்தியா விசஸ் USA-ஓட ரியல் ஜெர்சிஸ் ஆகுது. ஐயோ, USA-க்கு ரியல் ஜெர்சி இல்லையாடா? ஓகே, ஹெட்ஸா டைல்ஸா? ஓகே, heads is the call and we won the task and choose to bowl first. ஏன்னா சேஸ் பண்ணால் தான் வீடியோ சீக்கிரம் முடியும். ஓகே, USA கிரிக்கெட். ஆனால் ரியல் ஜெர்சிஸ் இல்லை, சாரி என்ன மன்னிக்கவும். நான் ரியல் ஜெர்சிஸ் போர்டில் நம்மகிட்ட மோட்ஸ் இருக்குது. நான் மோட்ஸ் பை பண்ணியிருக்கேன், பட் மோட்ஸ் இது பண்ண முடியல. ஓகே, T20 தீமோட இந்த ஸ்டேடியம் இருக்குது. நியூயார்க் ஸ்டேடியம். போலிங் பிச். ஜஸ்திக் பும்ரா ஃபர்ஸ்ட் ஓவரை போட வராரு. சரி விடு. ஓகே, நம்ம பொறுத்தவரையும் எப்போவுமே ஜெஸ்ஸி பாய் தான் ஆரம்பிப்பார். ஓகே, ஜெஸ்ஸி பாய் ஃபஸ்ட்டு பாலை போட வருகிறார். ஓகே, ஃபஸ்ட்டு பால் சரி. ஓவர் த்ரோவா இல்லை கரெக்டான த்ரோவா? ஓகே, லேட் வச்சுருக்காரு. ஓகே, நம்ம இந்த ஒரு ஓவர் போட்டு ஃபுல் ஆட்டோ ப்ளே பண்ணிவிடுவோம் இந்த இன்னிங்ஸை. அதுக்கப்புறம் நம்ம விளையாடுவோம். ஓகே, செகண்ட் பால். ஃபஸ்ட் பாலில் 2 ரன் ஓடினாங்க. ஓ, கேட்ச். ஐயோ, இப்போ என்ன நடந்துச்சு இங்கே? ஜெஸ்ஸி பாய் ஸ்விங் அண்ட் சி மாய் எங்கேயோ குத்தி எங்கேயோ போகுதுங்க. இங்கே இதுதாங்க கிரிக்கெட். எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னே தெரியாது. ஜஸ்ட் மிஸ் ஆகும், என்ன வேணாலும் நடக்கலாம். ஓகே, நம்மளுக்கு ஆசிஸ் வைப்லையும் சரி, RC24லையும் சரி போலிங் மிக வருத்தமாக தான் போல இருக்கும். அது விக்கெட் வந்தாலே பெரிய விஷயந்தான். ஓகே, லெட்ஸ் கோ. தொடர்ந்து 2 டாட் பால்கள். ஹேட்ரிக் ஆஃப் டாட் பால்ஸ் வருமா இங்கேன்றதை பார்ப்போம். வராது என்று நான் நினைக்கிறேன். ஓ, வந்துருச்சா? ஆமாம், இங்கே ரன் ஓடவில்லை. ஓகே, பவுலிங்கில் என்ன கமெண்ட் பண்ணுறது எனக்கும் தெரியல. ஓ, எத்தனை மிஸ்ஸியாக நடக்கும் இங்கே. ஷோ ஆஃப் ட்ராமாஸ். இந்த ஓவரில் நம்ம போடுற கடைசி பால் இங்கே இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில்.
நம்ம போடுற கடைசி பால் ஒரு சிங்கிளோட முடியுது. ஒரு ஓவர் முடிவில் 3க்கு நோ லாஸ். 3க்கு நோ லாஸ். ஓகே, நல்லாவே போட்டோம். முன்னொரு ஓவர் அஸ்தீப் சிங்குக்கு கொடுத்துட்டு வேணால் நம்ம இது பண்ணலாம். ஏன்னா வந்து ஒரு ஓவர் போட்டு ஜெஸ்ஸி பாய்க்கு மட்டும் கொடுத்துட்டு நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல. ஸோ வந்து அஸ்தீப் சிங் ஒரு ஓவரை போட வராருங்க. நம்ம போன மேட்ச் வந்து ஜெஸ்ஸி பாய்க்கு கொடுத்தோம். சாரி மீன்ஸ் ரச்சின் ரவீந்திரானே வருது வருது ரவீந்திர ஜடேஜாக்கு கொடுத்தோம். ரவீந்திர ஜடேஜாவும் ரச்சின் ரவீந்திராவும் எனக்கு கொஞ்சம் குழப்பிடுச்சு. ஏன்னா அவங்க ரச்சின் ரவீந்திரா நியூசிலாந்து. எஸ், கரெக்ட். யூஎஸ்ஏவோட லோகோவே சூப்பராக இருக்குது. மொத்த T20 இதுவே மச்சிச்சு அது. ஓகே, யூஎஸ்ஏவோட லோகோ பரந்தர் பந்தை. ஓ ஷீட், சூப்பர் டைவ். ஆனால் அவங்க ரன் ஓடிடுவாங்க. இதுதான் எனக்கு வந்து ரியல் கிரிக்கெட் ஸ்வைப்லேயுமே பிடிக்காது. டைவ் பண்ணுங்க, அதுக்குள்ளே நம்ம 3 ரன் ஓடிடலாம். நம்மளுக்கு பேட்டிங் ஆடும்போது அது நல்லா தான் இருக்கும். பவுலிங் போடும்போது வெறுப்பாயிடும் அது. ஓகே ஓகே, தேர்ட் பால். ஓ சிங்கிள். அதுக்குள்ளே அவங்க ஒரு ரன்னே ஓடிட்டாங்க. எப்போ ஏதாவது பவுலிங் டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்க யாபா. சூர்யா கத்தாது. ஓகே ஓகே, பந்தையாரி தாங்க போயிடுச்சுங்க. அது வெளியே போயிடுச்சு. ஏன்னா ஃபீல்டர் யாருமே இல்லை. ஸோ 30th சர்க்கிளை தாண்டோன்னே தெரிஞ்சிச்சு அது வந்து 6ன்னு. சரி, இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இந்த இன்னிங்ஸில் 6 ஃப்ரம் பேர் தரல உனக்கும். ஓ ஜஸ்ட் மிஸ், ஒரு நோ பால்க்கான மிஸ். ஓகே ஓகே, இவங்க இப்படி தான் ஆடுவாங்க. நம்ம தான் ரன்னு நிறைய கொடுக்குறோம். ஓகே, லாஸ்ட் பால் ஆஃப் த நம்ம போகிற லாஸ்ட் பால், இன்னிங்ஸோட லாஸ்ட் பால் இல்லை, நம்ம போகிற லாஸ்ட் பால் ஸ்ட்ரைட் பாலாக மாறுதுங்க அது. ஓகே, போட்டாச். ஓகே, அவர் அடிச்சிட்டார். ஓகே, நம்ம பவுலிங் போட்டு ஒரு விக்கெட்டும் வரவில்லை. 2 ஓவர் முடிவில் 17 எவ்வளோ ரன் ஓடுனீங்க தெரில போட. 2 ஓவர் முடிவில் எவ்வளோ ரன்னு தெரில, பார்த்தா தான் தெரியும். 2 ஓவர் முடிவில் 16க்கு முட்டை. நோ லாஸ். ஓகே, ஆட்டோ பிளேட்டு வந்து சந்திக்கிறேன். ஓகேங்க, 20 ஓவரில் 138 ரன்கள் வந்துச்சு, 4 விக்கெட். ஓகே, 139 ரன்னு வின்னு. என்னை பொறுத்தவரையும் மீடியம் லெவலில் கொஞ்சம் கஷ்டமான இது. ஓகே, லெட்ஸ் கோ. நம்ம மெதுவாக ஆடணும். போன மேட்ச் வந்து நம்ம ரொம்ப அவசரமாக ஆடி பல விக்கெட்களை இழந்தோம். ஸோ இந்த மேட்ச்சில் நம்ம பொறுமையாக காத்திருந்து பொறுமையை காத்து விளையாட வேண்டும். அதுதான் முக்கியம், அதுதான் கரெக்ட். எனக்கே எப்பயாவது தாண்டா பர்ஃபெக்டில் படுது, அதையும் டைவ் அடித்து பிடிக்கிறானுங்க. ஐயோ கடவுளே. ஐயோ, அவங்களும் ஃபஸ்ட்டு பாலில் 2 ரன் எடுத்தாங்க, நம்மளும் ஃபஸ்ட்டு பாலில் 2 ரன் எடுத்தோம். ஓகே. ஓ ஷீட், இந்த நான் எப்படி தான் ஆடுவேன். ஐயோ, அட்ரா அப்பா அடி. இந்த பேட்டில் பத்தாலே போயிடுச்சுல. எவ்வாறு நல்ல ஸ்டெம்பில் வச்சுருந்தோன்னா அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஒரே விக்கெட் விழுந்திருக்கும் நம்மளுக்கு. நம்ம பொறுமையை காத்து விளையாட வேண்டும். நம்ம ஒரு ஓவருக்கு ஒரு இது தான் அடிக்கிறோம். ஓகேவா, ஒரு ஓவருக்கு ஒரே ஒரு லாஃப்டர் ஷாட் தான். போன மேட்ச்சில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஓவருக்கு 2 லாஃப்டர் ஷாட்னு ஆடினோம். அதுலேயே பல விக்கெட்கள் விழுந்தன. ஓகே, நான் எப்போ வேணாலும் லாஃப்டர் ஷாட் ஆடுவேன் ஒரு ஓவரில். எனக்கு எப்போ தோணுதோ பாடுவேன். என்னது
ஐயோ எப்பா நல்ல வேலை. அது எப்பயாவது தான் இதனால தான் நான் பயமாக இருக்குது. ஏன்னா மீடியம் லெவலில் எனக்கு இந்த இது வித்தியாசம் ஈஸிக்கும் மீடியமுக்கும் ரொம்ப வித்தியாசம். RC24 பொறுத்த RC ஸ்வைப்பை RC24 RC ஸ்வைப் எல்லாமே பொறுத்த வரையும் வந்து என்ன சொல்கிறதுனா அந்த ஈஸிக்கும் மீடியமுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது என்னை பொறுத்த வரையும் பார்த்தேன்னா. ஓகே லாஸ்ட் பால் இது இந்த ஷாட் இது நம்ம ஆட போகிறோம். லாஃப்டர் ஷாட் அது போகுமா பவுண்ட்ரிக்கு வெளியே பந்து பறந்தது, அது சென்றது பவுண்ட்ரிக்கு வெளியே. பர்ஃபெக்ட் டைமிங்கோட பர்ஃபெக்ட் ஷாட் டைரக்ஷனோட இந்த ஓவரை நம்ம ஒரு 6ஓட முடிக்கிறோம். ஓகே ஒரு ட்ரீம் ஸ்டார்ட் ஃபார் பேட்டிங் டீம். கொஞ்சம் அதிக ரன்கள் தான் வந்தன அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா 12 ரன் தான் வந்துச்சு. T20 பொறுத்த வரையும் இது கம்மியான ரன்கள் தான். ஓகே நம்ம லாஃப்டில் வந்து ஸ்ட்ரோக்குக்கு மாற்றிடுவோம், ஏன்னா வந்து டேஞ்சர் லாஃப்ட் ஷாட் ஃபார் மீ மீடியம் லெவலில். ஓகே குட் டைமிங்கோட ஷபா அந்த பவர் பிளே முடிஞ்சால் நல்லாயிருக்கும்டா ஐயாப்பா. பவர் பிளே முடிஞ்சால் கொஞ்சம் ஸ்பீடாக ஸ்ப்ரெட் ஆகும் எனக்கு, நானும் அது விளையாடுவேன். எனக்கு அந்த ராஃப்டடுக்கே போதும் என் கை அழுத்துறதுக்கு. ஓகே 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 அவன் ஓடி போய் பிடிச்சிட்டான். ஸோ ஓகே இன்னும் பல ரன்கள் தேவை. நான் வந்து பவர் பிளேயில் இன்னும் ஒரு ஓவர் ஆடிட்டு பவர் பிளேயில் இன்னும் ஒரு ஓவர் ஆடிட்டு பவர் பிளே முடிஞ்சோடனே வந்து உங்களுக்கு பேட்டிங் காட்டுறேன். ஓகே மெதுவாக ரன்களை சேர்த்து கொள்கிறோம், ஏன்னா 20 ஓவர்ஸ் இருக்குது, நம்மளுக்கு கம்மியான ஓவர்ஸ் இல்லை, 20 ஓவர்ஸ் நிறையவே இருக்குது, நம்ம விளையாடலாம். ஓகே 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 லெட்ஸ் கோ ஒரு ரன் ஸ்ட்ரைக்கை மாற்றிக்கொள்கிறார்கள். இதுதான் வந்து ரொட்டேட்டிங் ஸ்ட்ரைக்குன்ற பேர் இதுக்கு. ஓகே அப்புறம் நான் வந்து ஒரு ஓவர்லேயும் லாஃப்டட் ஷாட் மட்டும் காட்டுறேன். ஒருவேளை 4 போச்சுன்னா அதோட ரீப்ளேயை காட்டுறேன் நான். ஓகேவா? ஓகே பர்ஃபெக்ட் கேமிங் போயிடுச்சா. ஓகேங்க ஓகே நம்ம தட்டி விட்டதுலே இந்த ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரியாக இது இருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட்டு 4 நினைக்கிறேன் நான், ஏன்னா நம்ம 6 தான் அடித்தோம். இது என்ன ஃபீல் செட்டப்டா இது. ஓகே லாஸ்ட் பால்னால நம்ம லாஃப்டட் ஷாட்டுக்கான ட்ரை பண்ண போகிறோம். லாஸ்ட் பால்க்கான லாஃப்டட் ஷாட் அங்கே வந்து 4க்கு செல்லும் என்று நினைக்கிறேன். போகாதா? போயிடுச்சு. ஓகே ஓகே நம்ம டைமிங் ஒழுங்காக இல்லாத காரணத்தினால் அது 6க்கு செல்லலை 4க்கு சென்றது. நம்ம வேறு எங்கேயும் அடிக்காமல் கொஞ்சம் கேப் இருந்த இடமா பார்த்து அடித்ததுனால யாரும் கேட்சும் பிடிக்கல. ஓகே நம்ம ஒரு இதுவாக பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட டைமிங் வந்து தான் பிரச்சனை எனக்கு, ஏன்னா போன வீடியோஸே 39 மினிட்ஸ் போயிருக்கு. ஸோ நான் வந்து ஒரு 20-25 பார்க்குறேன், ஏன்னா வந்து இப்போ ரொம்ப நேரம் போனால் யாரும் பார்க்க மாட்டாங்க. ரொம்ப நேரம் இது பண்ணனா இப்போ யாரும் பார்க்க மாட்டாங்க. ஓகே ஆவரேஜ் கொஞ்சம் புவர் டைமிங் தான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு நீங்கள் ஸ்பின்னர் மட்டும் கொண்டு வந்துடாதீங்க, இது ஏன்னா ஃபாஸ்ட் பாலர் கூட டைமிங் வந்துடுங்க. அப்போ இதில் அந்த ஸ்பின்னருக்கு மட்டும் டைமிங்கே வராதியா. ஓகே 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 லெட்ஸ் கோ இவன் டைவ் அடிப்பான். போடு 3 ரன். ஓகே சக்ஸஸ்ஃபுல்லாக விராட் கோலி உள்ளே வந்துட்டார். வாட் 1 ஃபார் த ஓவர் ஆகுது. எஸ் 1 ஃபார் த ஓவர் கொடுத்துருக்காரு அம்பையர் கொடுத்துருக்காது 1 ஃபார் த ஓவர். ஐயோ நல்ல வேலை, நான் ரன்னுன்ற பட்டன் போயிடுச்சு, நான் ரன்னு அழுத்திருப்பேன். பவுலர்கிட்டே போயிருக்கு, பந்து பவுலருக்கே சென்றது.
ஓகே, இந்த ஷாட்டில் நம்மளால் விளையாட முடியும்னு நினைக்கிறேன். வந்து செல்லுமா பவுண்டரிக்கு ஸ்லோவாக போனதுனால பிடிச்சிருவாங்க. கொஞ்சம் டைமிங் இருந்ததுன்னா நல்லா போயிருக்கும். ஒரு ரன். இதோட நான் பவுண்ட்ரிஸை மட்டும்தான் உங்களுக்கு காட்டுவேன், ஓகேவா? பிகாஸ் ஆஃப் மை வீடியோஸ் லென்த்து. நம்ம எப்போவுமே வந்து லாஸ்ட் பாலில் தான் லாஃப்டர் ஷாட் ஆடுறோம். ஸோ உங்களுக்காக லாஸ்ட் பாலில் சந்திக்கிறேன். ஓகே, உள்ளே வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். உள்ளே வந்துட்டார், ஏன்னா எந்த அப்பீலும் இல்லை. ஸோ அதனால் உள்ளே வந்துட்டார் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஓகே, இப்போ லாஃப்டர் ஷாட்கான இது தேடல். லாஃப்டர் ஷாட் அடிச்சிருக்காரு. நோ காய்ஸ், இங்கே விராட் கோலி டிபார்ட்ஸ். இங்கே விராட் கோலி தனது விக்கெட்டை பறிகொடுத்து பிச்சை விட்டு வெளியே செல்கிற பேவியை நோக்கி விராட் கோலி டிபார்ட்ஸ் ஃபார் 11. ஓகே, நான் முன்னாடி அடிச்சிருக்கக்கூடாது, பின்னாடி அடிச்சிருக்கோம். பின்னாடி தான் கேப் வச்சு தேவையில்லாமல் முன்னாடி அடிக்கிறேன்ற பேரில். ஓகே, ரிஷப் பேண்ட் வராரு. ரிஷப் பந்த். ஓகே, நெக்ஸ்ட் பவுலர் வந்தாச்சு. இதுக்கு மேலே நம்ம உங்களுக்கு நான் ஃபோர்ஸ் அண்ட் பவுண்டரிஸ் மட்டும் காட்ட போகிறேன். ஹலோ கைஸ். ஓகே, இங்கே வந்து நம்ம ஒரு பவுண்டரி அடிச்சிருக்கோம் பாருங்கள். பவுலர் போட்டார் ரிஷப் பேண்ட். ஓகே, ஸ்பைடர் கேம்லேயே நம்ம பார்ப்போம். ஸ்பைடர் கேம்லேயே பார்ப்போம். ஆக்சுவலாக ஆவரேஜ் டைமில் தான் போச்சு, அடிச்சிட்டேன். ஓகே, ஓகே கைஸ், இதுதான் நம்மளோட லாஸ்ட் பால். நான் விளையாட போகிறது லாஃப்டர் ஷாட். ஓகே 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 ஆவரேஜ் டைம் தான். நம்ம டைமிங் ஃபஸ்ட்டு சரி பண்ணோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வைட் போட்டது லாஃப்டர் ஷாட் ட்ரை பண்ணேன், வைடு போயிடுச்சு. அது அந்த வைடு போகணும்னு தெரிஞ்சு தான் நான் வந்து எடுக்கலை. ஓகே, 4 ஓவர் முடிஞ்சிருச்சுங்க. இங்கே ஃபஸ்ட் இந்த பவர் பிளே முடிஞ்சால் நல்லா தான் இருக்கும். 4 போகாது அவ்வளோவா, அதுதான் பிரச்சனை. ஆனால் இதாகும். ஓகே கைஸ் இதை மட்டும் பாருங்க. இது என்ன நடந்துச்சுறாங்க? இது எப்படா விக்கெட் ஆகும்? இன்சைட் எட்ஜாடா? டே ஃப்ரண்ட் ஆன் கேமரா. டே சரிங்க, 45 for 2 இருக்காங்க இந்தியா. சூரியகுமார் யாதவ் வராருங்க. சொல்ல வார்த்தையில் போங்க கைஸ். நான் இப்போவே லாஃப்டர் ஷாட் ஆட போகிறேங்க. தந்தை சொல் மிக்க மந்திரம், தந்தை ஒரே ஒரு ரிவைவ் மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே கைஸ், இங்கே லாஃப்டர் ஷாட் ட்ரை பண்ணி கொஞ்சம் மொக்க வாங்கிட்டோம். ஓகே கைஸ், இப்போயாவது போச்சு. அது போயிருக்குங்க 6க்கு. ஓகே, ஒரே ரிவைவ். இதுக்கு மேலே நம்மளோட ரிவைவ் பயன்பட மாட்டாது. இதுக்கப்புறம் விக்கெட் விழுந்தது தான் என்று நான் 2D கிவ் அப் கொடுத்துருவேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம லாஃப்டர் ஷாட் வந்து ஸ்ட்ரோக்குக்கு போயிடுவோம். பர்ஃபெக்ட் டைமிங். இது 4 போகாது, ஏன்னா அங்கே ஃபீல்டர் இருக்கிறாருங்க. ஓகே, 55 for 2, 5 ஓவர் முடிவில். இதுக்கு மேலே இந்த மேட்சஸில் நம்ம ரிவைவ் வந்து ஒரு மேட்ச்சுக்கு ஒரு தடவை எடுக்கலாம் அப்படின்றத நான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஓகேவா இல்லையான்றதை மட்டும் நீங்கள் சொல்லலாம் கமெண்ட்ஸில். இங்கே பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம்.
ஆர்எல்ஸ் நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் பூல் போடுறேன். நீங்கள் கமெண்ட்ஸ்லேயும் சொல்லலாம். நான் பூல் வந்து எதுக்கோ நான் வந்து போட்டு வைக்கிறேன். ஓ ஷீட், பர்ஃபெக்ட் டைமிங் பட் புவர் டைரக்ஷன், அதனால் போகவில்லை. ஓகே ஓகே, குட் டைமிங். ஓகே, நான் எது ரெக்கார்ட் பண்ணுறது தெரியல. பவர் பிளேயோட லாஸ்ட் ஓவர்னால நீங்கள் பாருங்கள் இந்த ஓவரை. ஓகே, 20 மினிட்ஸையும் தாண்டி சென்றது இந்த வீடியோ. ஏதோ பண்ணி முடிக்கணும்னு ஆனால் அது முடிய மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? ஓகே, பர்ஃபெக்ட் டைமிங். போய்ட்டு ப்ளீஸ் 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 போய்ட்டு எஸ் எஸ் எஸ், ஒரு 4 வந்திருக்கு அந்த ஓவரில். அம்பையர். ஓகே, அப்புறம் வீடியோ பண்ணும்போது உங்களுக்கு ஃபேஸ் கேம் வேணுமான்னு சொல்லுங்கள். நம்ம முடிஞ்ச ஃபேஸ் கேம் கூட போடலாம். ஃபேஸ் கேம்க்கான நான் ட்ரை பண்ணலாம் நம்ம. ஓகே, தொடர்ந்து 2 பவுண்டரிகள் சென்றனர் இந்த மேட்ச்சில். ஃபர்ஸ்ட் டைம் அது நடக்குது. ஓகே, பேசினா தான் வீடியோ வரும். ஓகே, லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் ஓவர். நம்ம லாஃப்டட் ஷாட்டுக்கான ட்ரை. ஓகே, பர்ஃபெக்ட் டைமிங்கோட அந்த பந்து சென்றது பவுண்டரிக்கு வெளியேங்க. அங்கே இந்த ஒரு லாஸ்ட் 3 பால் நம்ம யூஎஸ்ஏவை பிளந்தெடுத்துருக்கோம். 4 அண்ட் 6. பவர் பிளே முடிஞ்சிருக்கு. இங்கே ஒரு ட்ரிங்க்ஸ் பிரேக் விட்டுருந்தாங்க. ஓகே, நம்ம 6 ஓவர்ஸ்க்கு 71 for 2 இருக்கோம். இன்னும் சில மைல்கள் தூரம்தான் இங்கேருந்து இந்தியா ஒரு வெற்றிக்கு செல்ல. ஓகே, 84 பந்துகளில் 68 ரன்கள் வேண்டும். ரோஹித் சர்மா நாட் அவுட். இந்த ஃபீல்ட் செட்டப்பு தான் நான் சொன்னேன். இந்த ஃபீல்ட் செட்டப் இவர் வேறு பவுலிங் கொண்டார். ஓகே, பர்ஃபெக்ட் டைமிங்னால இந்த ஃபீல்ட் செட்டப் இருக்கிறதுனால நம்மளுக்கு 4 நிறைய வரலாம். ஏன்னா கேப்ஸும் இருக்கும், ஃபீல்டு வந்து ஸ்ப்ரெட்டாக இருக்கும். ஸோ ரன்ஸும் நம்ம ஓடி எடுக்கலாம், ஈஸியாகத்தான் இருக்கும். ஸோ இதுதான் நான் சொன்னேன், கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் இந்த பந்துகள். இதனால் ஆவரேஜ் டைம் போனால் கூட நம்மளுக்கு ரன்ஸ் நிறைய வரும். நம்ம ஓடி பல ரன்கள் எடுக்கலாம். ஓகே, நம்ம வந்து ரூலின் படி நம்ம வந்து இப்போ வரையும் கடைப்பிடிச்சு கொண்டிருக்கிறோம் வருகிறோம் அப்படின்றது தான் உறுதி. ஓகேங்க, பர்ஃபெக்ட் டைமிங்கோட அகெயின் ஒரு 4 ஃப்ரம் சூரியகுமார் யாதவ். ஓகே, அவங்க 4 அடித்ததுனால ஃபீல்ட் செட்டப்பு மாற்றிட்டாங்க. நம்ம என்னங்க ஃபீல்ட் செட்டப்பை மாற்றினா நம்ம அடிப்போம். ஓகே, ஆவரேஜ் டைம் நீங்களே ஃபீல்டர் பிடிச்சிருவாரு. நம்ம 2 ரன்ஸ் டப்புன்னு எடுத்துருவோம். ஓகே, நம்ம எப்போவுமே 5th பால் ட்ரை பண்ணுவோம். இப்போ வந்து இந்த பால் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். எந்த சைடு அடிக்கிறதுன்னு எனக்கு தெரியலை. இந்த சைடு அடிக்கலாம். இருங்க, நம்ம ரெடின்னு அழுத்தினா தான் இந்த பால் போகும். ஓகே, நம்ம அழிக்க போகிறது இந்த சைடு அடிக்கலாமா இந்த சைடு அடிக்கலாமான்னு நான் பார்க்குறேன். இந்த சைடு அடிக்கலாம். ஓகேங்க, லாஃப்டட் ஷாட் அடித்தோம், அது செயல்படவில்லை. எந்த பவுண்டரிகளும் செல்லவும் இல்லை. ஓகே, நம்மளால் லாஃப்டட் ஷாட் ட்ரை பண்ண முடியாது. இந்த லாஸ்ட் பால் ஸ்ட்ரோக்கோட தான் முடியும். பர்ஃபெக்ட் டைமிங் இருந்தனா இந்த பால் போலாம் 4க்கு. குட் டைமிங் தான், ஃபீல்டு இருக்குது நேராக கையில். ஓகே, ஒரு ரன் சூரியகுமார் யாதவ் ஸ்ட்ரைக்கை தக்க வச்சுப்பார் அடுத்த ஓவருக்கு. ஓகேங்க, நம்ம 4s and 6s பார்ப்போம். ஓகே, இந்த ஓவரோட லாஸ்ட் பால்
நம்ம அடிக்க போகிறோம். லாஃப்டட் ஆவரேஜ் டைமிங். ஓகே, இந்த ஓவரில் எந்த பவுண்ட்ரிகளும் வரவில்லைங்க. எங்கேயோ தூக்கி போட்டதுனால ரன் அவுட் பண்ண முடியல. ஓகே, எப்படியோ 42 ரன்கள். ரொம்ப நேரமாக இருந்த ரோஹித் ஹிட்மேன் சர்மா இப்போ அடுத்த ஒரு ஸ்ட்ரைக்கில் வருவார். நம்மளுக்கும் சின்ன ரன்கள் தான் இருக்குது. நம்ம சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ் நம்ம 94 அதுக்குள்ளே வந்துட்டோம். நம்ம 94 for 2. ரொம்ப நேரமாக விக்கெட் விழலை அப்படின்னு சொன்னால் தான் விக்கெட் விழும். ஸோ நம்ம கொஞ்சம் பொறுமையை காத்து விளையாடுவோம். எப்போ லாஃப்டட் ஷாட் ஆன் ஆச்சுன்றதை நான் லாஃப்டட் ஷாட் இருந்ததை பார்க்கவில்லை. அந்த பார்க்காமல் இருந்ததின் காரணமாக ரோஹித் ஹிட்மேன் சர்மா ஒரு செம்ம ஷாட் ஆடியிருக்காருங்க. இங்கே சொல்ல வார்த்தைகள் இல்லை. 55 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப். இங்கே ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ். ஓகே, என்ன மாதிரி ஷாட்டுங்க? சத்தியமாக நான் லாஃப்டட் ஷாட் இருந்ததையே நான் பார்க்கல. ரோஹித் சர்மா கிண்டி விட்டதுக்கப்புறம் தான் நான் பார்க்குறேன். 129 meters 6ஓட டிஸ்டன்ஸ் பாருங்கள். 129 மீட்டர்ஸில் ரோஹித் சர்மா ஹிட் அடிச்சிருக்காருங்க. அந்த அப்படியே ஹிட் அடித்து அப்படியே வந்து நம்மளுக்கு வந்து பல ரன்கள், சிக்ஸர்கள், பவுண்ட்ரிகள். ஓகே, 49ல் இருக்கார் ஹிட்மேன் இப்போதைக்கு. நம்ம வந்து அப்பப்போ எக்ஸைட்டட் ஆகிக்கிறோம், அடிக்கிறோம். ஸோ அதனால் வந்து நம்ம கொஞ்சம் பேச்சு கம்மி, ஆட்டம் அதிகம் என்பது போல் ஒரே ஒரு ரன் மட்டும்தான். ஏன்னா வந்து நான் இப்போ 2 runs எடுத்தேன்னா இவர் சூரியகுமார் ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. இப்போ ஏன் நான் வந்து ஒரு ரன் எடுத்தேன்னா ரோஹித் ஹிட்மேன் சர்மா அவரோட பிப்பிட்டி அடிக்க போகிறாருங்க. 50 ஃபார் ரோஹித் ஹிட்மேன் சர்மா. இழுத்தடித்தார் 2 ரன்கள். இதே மாதிரி தான் சூரியகுமார் யாதவ் அந்த வாங்கினார். ஓகே, நம்ம இந்த டோர்னமெண்ட்டில் நம்மளோட ஃபர்ஸ்ட் 50ன்றது தான் நினைக்கிறேன். ஏன்னா போன மேட்ச்சில் எல்லாருமே போன 2 மேட்சஸ்லையும் செம்ம இதுவாக இருந்துச்சு. ரோஹித் ஹிட்மேன் சர்மா 4 4s 3 6ஸோட 22 பால்ஸில் 51 ரன்ஸ் அடிச்சிருக்காருங்க ரோஹித் சர்மா. ஓகே, பர்ஃபெக்ட் டைமிங்கு. இங்கே ரோஹித் சர்மா 50 எடுத்தோடனே அவரோட கிளாஸை இங்கே காட்டி ஒரு 4 அடிச்சிருக்காருங்க. இந்தியாவுக்கு ஜெயிக்க பாதையை அமைச்சிட்ருக்காரு. இங்கே சண்டே மேட்ச்சில் நம்ம இங்கே இருந்துகிட்ருக்கோம், வீடியோ பண்ணிகிட்ருக்கோம், வீடியோ அப்லோட் ஆகும். ஓகே, திருப்பியும் அதே மாதிரி பட் ஆவரேஜ் டைமிங்கின் காரணமாக வெறும் ஒரு ரன், சரி மீன்ஸ் 2 ரன் 110க்கு 80 ஓவர் முடிவில் 110க்கு 2. இவங்க 2 பேரும் செமையான பார்ட்னர்ஷிப்பை அமைத்து கொண்டிருக்கிறார்கள். இவங்களோட பார்ட்னர்ஷிப் ரன்னை நம்ம மெதுவாகத்தான் நடிக்கிறோம். போன பாகிஸ்தான் மேட்ச்சில் தூக்கி ஆடி பல விக்கெட்டுகளை இழந்தோம். அதனால் பொறுமையை காத்து நம்ம விளையாட வேண்டும். பொறுமையை காத்து விளையாண்டோம். ஓகே, ரோஹித் சர்மா திருப்பியும் ஸ்ட்ரைக்குக்கு வராருங்க. நம்ம சூரியகுமார் அதை வச்சு ஒரே மேட்ச்சில் 2 50 அடிக்கணும். ஆனால் ரன்கள் கம்மியாகவே உள்ளன. ஸோ நம்ம வந்து அடுத்து இந்த ஓவரே நம்ம வந்து கொஞ்சம் வந்து சூரியகுமார் யாதவ்கிட்ட ஸ்ட்ரைக் இருக்கிற மாதிரி பண்ணுவோம். ஏன்னா அவரை வச்சும் ஒரு 50 அடிக்கணுன்ற என்னோட ஒரு முயற்சி. பார்ப்போம். எனக்கு 2 லாஃப்டட் ஷாட் ஆட பயமாகத்தான் இருக்கிறது. ஓகே, நம்ம கிண்டி விடுவோம். இந்த பால் லாஃப்டட் ஷாட்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். லாஃப்டட் ஷாட் ஆடி இருக்காரு சூரியகுமார் யாதவ். ஆனால் அது பலனளிக்கவில்லை. ஸோ இந்த ஓவரில் இதுக்கு மேலே நம்மளை லாஃப்டட் ஷாட் ஆடக்கூடாது. அது என்னோடய ரூல். நான் என்னோடய ரூலை நானே பிரேக் பண்ணக்கூடாது.
ஸோ அதனால இந்த ஒரு லாஃப்டர் ஷாட் முடிந்து விட்டன. ஐயோ என்னையா பின்னாடி இவ்வளோ திறந்த வெளியில் வச்சுருக்கீங்க, பின்னாடி இவ்வளோ திறந்து போட்டிருக்குது. ஐயோ நான் ஸ்விங்கை வேற பார்க்கல. ஏய் எப்படா ஆனாச்சு லாஃப்டர் ஷாட்டை நான் பார்க்கவே இல்லை. நம்ம கவன சிதறின் காரணமாக சூரியகுமார் யாதவ் டிபார்ட் ஆறாருங்க இங்கேருந்து. இந்த பார்ட்னர்ஷிப் உடைக்கப்படுதுங்க. இங்கே சிவம் தூபே இப்போ வராரு. சிவம் தூபே ஆக்சுவலாக இதோட தான் நம்ம மேட்சை முடித்தோம். உண்மையான இதில் உண்மையான ஐயோ நான் ரொம்ப நகர்ந்து வந்துட்டேனோ, உண்மையான இதில் வந்து இந்த விக்கெட்ஸோடு தான் இருந்தோம். நம்ம 3 விக்கெட் தான் விழுந்தது. ஸோ அதோட ரன்னோடைய அந்த இதோடையே நம்ம ஜெயிப்போமான்றதை பார்ப்போம். ஓகே லெட்ஸ் கோ. ஸ்பெஷலோ அப்போ பாடுவோம்ன்றதை பார்ப்போம். ஐயோ நல்ல வேலை நான் ஸ்டெம்பில் பட்டிருக்கும்னு நினச்சேன். அது எங்கேயோ போயிடுச்சுங்க அது. ஓகே லெக் பைஸ் சிக்னல் பண்ணியிருக்காரு அம்பையர். ஸோ வந்து இந்த ரன் வந்து சிவம் தூபே கணக்கில் எடுப்படாது. 11 ஆகுது. வா ஓகே நம்ம சீக்கிரம் மேட்ச் முடிக்கிறோம். நான் உங்களை சந்திக்கிறேன் பவுண்ட்ரிஸ் அண்ட் ஃபோர்ஸில். ஓகே இங்கே நம்ம பவுண்ட்ரிஸ் அண்ட் ஃபோரில் சந்திப்போன்னு சொன்னோம். அடுத்த பால் அந்த பந்து பவுண்ட்ரி கிஸ்ன்றது சூப்பர். இது சரியான இது. ஓகே அதே மாதிரி ஒரு ஷாட் ஃபஸ்ட்டு. இல்லை நான் ரன்னும் ஓடலை. ஐயோ நான் கூட 4 போயிடுச்சுன்னு நான் இது பண்ணேன். பட் 4 போல் மெதுவாக பவுண்ட்ரி இது மெதுவாக பந்துன்றதுனால பவுண்ட்ரி போகலை. என்ன பண்ணுறது, இந்த மாதிரி தான் ஒன்றுனா இவன் பிடிக்கிறா இல்லை அவங்க பின்னாடி இருக்கிற ஃபீல்டு பிடிக்கிறா. என்ன பண்ணுறது நான். ஓகே இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட லாஃப்டர் ஷாட்டுக்கான டைம் இது. ஓகே பந்து பவுண்ட்ரிக்கு செல்லும். 4 தான், 6 4 தான். ஓகே லாஸ்ட் 8 ரன்ஸ் நம்மளுக்கு வேணும். 8 ரன்ஸ், பல சிங்கிள்ஸ், பல டபுள்ஸ், சில 4கள், சில 6கள் மட்டுமே வந்து. 6கள் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மி 6 வந்து. ஓகே வந்திருக்காருங்க திருப்பியும் விக்கெட் டேக்கர். கொஞ்சம் தள்ளி ஆடி இருக்கணும். சாரி 8, ஐ திங்க் 9 ரன்ஸ். எஸ் யூஎஸ்ஏ ரன்ஸை பார்த்து நான் டார்கெட்டை நினச்சிட்டேன். சாரி யூஎஸ்ஏ ரன்ஸை பார்த்து நான் டார்கெட்டுன்னு சொல்லிட்டேன் தெரியாமல் அதை. ஓகே ஓ ஷூட் அவுட்டு நினைக்கிறேன். நாட் அவுட் சிக்னல் ஆயிருக்கு. இங்கே அவங்க அப்பீல் பண்ணதை பார்த்து பயந்துட்டேன். இவங்க அப்பீல் பண்ணுறதை பார்த்தாலே பயமாக தான் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா இவங்க அப்பீல் பண்ணால் மோஸ்ட்டாக அது வந்து இதுவாக தான் இருக்கும், நான் ரன் அவுட்டாக தான் இருக்கும். அதனால தான் ஸ்டெம்ப்பு பாவையா அது. உண்மையிலே சொல்கிறேன் அந்த ஸ்டெம்ப்பு ரொம்ப பாவையா உண்மையிலே. ஓகே நம்மளோட ஒரு ட்ரை வரப்போகுது. இங்கே லாஃப்டர் ஷாட் ட்ரை. இங்கே சூரியகுமார் யாதவ் டிபார்ட்ஸ், சாரி சிவம் துபே டிபார்ட்ஸ் ஃபார் 15. ஒரு விக்கெட்டுக்கு முன்னாடியே ஜெயிக்க வேண்டியது தேவையில்லாமல் லாஃப்டர் ஷாட்டுன்ற பேரில் ஆடி நம்ம தோத்துக்கொண்டே வருது. சாரி ஓனோ ரவீந்திர ஜடேஜா வராருங்க உள்ள தெரியாமல் ஹர்திக் பாண்டியாக்கு பதிலாக. ஓகே
இப்போ ஜெயிச்சு தரப்போகிறது யார்? ரவீந்திர ஜடேஜாவா? ஐயோ சாரி, ரவீந்திர ஜடேஜாவா இல்லை ரோஹித் ஹிட்மேன் சர்மாவா? ஓகே பார்ப்போம். இங்கே டபுள் ரன்ஸுக்கான தேடல் நினைக்கிறேன். இங்கே ரொம்ப லேட்டான ஷாட். ஓ நோன்னு நினைக்கிறேன் நான். இங்கே எஸ் அவுட். தொடர்ந்து 2 விக்கெட்டுகள். ஓ தேவையில்லாத ரன் அவுட் நம்ம போயிருக்கோம். ஓகே ஹர்திக் பாண்டியா வராரு. ஹர்திக் பாண்டியா நம்மளையே யாருக்குள்ளே நினச்சிருப்பாரு, அதுக்குள்ளே உள்ள ஒருத்தர் வந்துட்டார். ஐயோ கடவுளே. தொடர்ந்து 2 விக்கெட்டுகள். இதை நம்ம கொஞ்சம் பொறுமையாக ஆடணும். நம்ம ஒரு ரன்னு போதும்னு நினைக்கிறேன். இல்லைங்க போச்சு. ஜோ ஹேட்ரிக்கா? இல்லை. ஓகே அவருக்கு ஹேட்ரிக் மிஸ் ஆயிருக்கு. அவருக்காக 2 ரன்கள் தேவை நம்ம இந்தியா vs USA மேட்சை ஜெயிக்க. எப்பாடி இந்தியா vs USA மேட்ச் இங்கே முடிய போகுது. இங்கே ஒரு 4 ஆர் டபுள் எடுத்தோன்னா இந்த மேட்ச் இங்கே முடிவடையும். ஓகேங்க, இந்த ரன்னோட இந்தியா இந்த மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. இந்தியா vs USA மேட்ச் இந்தியா won by 5 wickets. அது மூலம் இந்தியா சூப்பர் 8க்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஆமாங்க, இந்த மேட்சோட ரோஹித் ஹிட்மேன் சர்மா மேன் ஆஃப் தி மேட்சாக மாறுகிறார். ஓகே கண்ணாடி போட்டு அழகாக இருக்கிறார். ஓகேங்க, இந்த மேட்சோட நம்மளோட குவாலிஃபிகேஷன் ஆஃப் சூப்பர் 8 இங்கே தகுதி பெறும் நம்ம. ஓகே இங்கே இந்தியா ஃபஸ்ட்டு இடத்துல இருக்காங்க. பிகாஸ் பாயிண்ட்ஸும் அதிகமாக இருக்குது, ரன் ரேட்டும் சூப்பராக இருக்குது நம்மக்கிட்ட. யூஎஸ்ஏ 4 மேட்ச்சில் 4மே இந்த இதில் தோற்றுருக்காங்க. என்ன ஆச்சுன்னா போன நம்ம உண்மையான சீரீஸில் என்ன நடந்துச்சுன்னா இந்தியாவும் யூஎஸ்ஏவும் தான் சூப்பர் 8க்கு குவாலிஃபை ஆனாங்க. கரெக்டாக? ஆனால் இங்கே அந்த மாதிரி நடக்கலை. குரூப் பியில் நம்ம என்னென்னு பார்ப்போம். ஆஸ்திரேலியாவும் இங்கிலாண்டும் இருக்கிறாங்க. குரூப் சியில் வெஸ்ட் இண்டீஸ் வாவ் 3க்கு 3 ஜெயிச்சு ஃபஸ்ட் இடத்துல இருக்காங்க. நெக்ஸ்ட் ஆப்கானிஸ்தான், நியூசிலாண்ட் ஏன் என்ன ஆச்சுன்னு தெரில. ஓகே இங்கே பல அடிகள் திணல்கள். ஓகே இங்கே சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் பங்களாதேஷ் இருக்காங்க. நேபாள் 3க்கு 3மே தோற்றுட்டாங்க. ஸோ அவங்களால டிஸ்குவாலிஃபைடு. ஸ்ரீலங்காவும் ஜெயிச்சாலும் வர முடியாது பிகாஸ் ஆஃப் மைனஸ் ரன் ரேட். நெதர்லாண்ட்ஸ்க்கு மட்டும் வாய்ப்பு இருக்குது. இங்கே இந்த இடத்துல நியூசிலாண்டுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல இந்தியாவுக்கும் ஒரு வாய்ப்பு. ஆனால் ஆஸ்திரேலியாவும் இவங்களும் தான் வருவாங்க. ஓகே இன்னும் இதெல்லாம் நடக்கவில்லை. ஓகே நம்ம ஒரு மேட்ச்சை முடித்தாதான் அது வரும். ஓகே நம்ம ஸ்டாண்டிங்ஸ் இதையும் பார்க்குறோம். சாரி, நம்மளோட ஃபிக்சர்ஸ் நமக்கு ஒரே ஒரு மேட்ச் தான் இருக்குது. அது இந்தியா vs கனடா. ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். It's Murli Tamil Gaming. It's Murli Tamil. Sorry. Murli is signing off. Thank you. Bye. இந்தியா கனடா மேட்ச் மழைனால ஒரு